அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஒரு நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்ல போகிறேன். ஸோ +2 முடிக்கிற மாணவர்களுக்கு அடுத்தடுத்து நுழைவுத் தேர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நுழைவுத் தேர்வு CIEAT 2025. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக என்ன கல்லூரியில் போய் சேரலாம், என்ன படிப்பு படிக்கலாம், அந்த நுழைவுத் தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ CIEAT 2025 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமாக என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கிற படிப்பு படிக்கலாம். எங்கே படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. இந்த பல்கலைக்கழகம் இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜுங்கிற பேரில் ரன் ஆகிட்டு இருந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அப்போயே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்தப்பே அந்த கல்லூரியானது ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியானது இப்போ என்ன பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்த கல்லூரிங்கிறது இப்போ டீம்டு டு பி யூனிவர்சிட்டியாக மாறி இருக்குது. ஸோ அந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ பேர் BS அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஒரு தேர்வு எழுத சொல்கிறாங்க. என்ன தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா CIEAT 2025 அப்படிங்கிற இந்த தேர்வு எழுத சொல்கிறாங்க. CIEAT 2025னா கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் இன்ஜினியரிங் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் தான். இது ஆல் இந்தியா லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்மிஷன் டு பிடெக் ப்ரோக்ராம்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்வானது என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 26 நடக்க போகுது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த அப்ளை நவ்ங்கிற இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கொடுத்து இந்த ஒரு பேஜுங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அதாவது அவங்ககிட்ட பிடெக்கில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கணும்னா மோர் இன்ஃபோங்கிறத ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண விரும்பணும்னா அப்ளை நவ்ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ பிடெக் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்ங்கிறத பார்த்துருவோம். சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பாலிமர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லே சைபர் செக்யூரிட்டி, IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் லேட்ரல் என்ட்ரிக்கு தனியாக நீங்கள் டிப்ளமோ முடிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாம்னு சொல்கிறாங்க. இதில் நான் சும்மா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறேன். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போடுறப்ப அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இங்கே இந்த CIEAT தேர்வு எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி 12th ஸ்டாண்டர்டு அதாவது இப்போ முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லை CBSEயில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ISC சிலபஸில் படித்தவங்களாக இருக்கலாம். அவங்க தான் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டில் இந்த 3 சப்ஜெக்ட் படித்த மாணவர்கள் மட்டும் தான் இதில் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதில் அவங்க தேதியும் கொடுத்துட்டாங்க. ஜனவரி 2003 டிசம்பர் 2008 பிறந்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு மூலமாக மட்டும்தான் இங்கே அட்மிஷனுங்கிறது கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்க போகுது. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறது இன்னும் கொடுக்கல. பட் எக்ஸாமோட டேட்டை கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 26, 2025 கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை நவ்ங்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இன்னும் உள்ளுக்க போகுது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் அவங்க பேசிக்கான இது எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் நம்மளுக்கு கொடுக்குற விஷயம் நான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். தென்
பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பேமெண்ட் என்ன ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் கட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பங்கிறத அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரசன்ட் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த பல்கலைக்கழகம் மற்றும் இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ், பல்வேறு வகையான படிப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.